இன்னைக்கு வெப்துனியா லைவ் நிகழ்ச்சிகளுக்காக நம்ம பார்க்க போற விஷயம் டெங்கு காய்ச்சலை பத்தி பேசுறோம். ஊர் முழுக்க ஆக்சுவலா டெங்கு காய்ச்சல்ல நிறைய பேரே இறந்துட்டு போறாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க. இது எதனால வருதுன்றது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதாவது கொசுக்களால முழுக்க முழுக்க வரக்கூடிய ஒரு காய்ச்சல். இந்த காய்ச்சல் நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற விஷயம் பெரிய விஷயமா இருந்தாலும் அதை பத்தியான எதனால இப்படி வருது, எதை எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம் நம்மள நாமன்ற விஷயங்களை மட்டும் சின்ன விஷயமா நம்ம பார்க்கலாம். இப்போ டெங்குன்றது முக்கியமா கொசுக்களால வருதுன்றது உங்களுக்கு தெரியும். அது எந்த மாதிரியான கொசுனா ஏடிஎஸ் கொசுன்னு சொல்றாங்க. சயின்டிபிக்கலா இதுதான் உண்மை. அந்த கொசுக்கள் தனித்தன்மையா டைகர் மஸ்கிட்டோஸ்ன்னு பேசுறதுக்கு, அதாவது இந்த கருப்பு நிறத்துல வெள்ளை புள்ளிகள் போட்டிருக்கோம் இந்த கொசுக்கள்ல. இந்த வகையான கொசு விடியற் காலையில சூரியன் உதயம் ஆகும் போது 2 மணி நேரம், அதாவது சூரிய அஸ்தமனம் ஆகும் போதும் 2 மணி நேரம், இந்த மாதிரி நேரத்துல நீங்க ரொம்பவே பாதுகாப்பா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரி நேரங்கள்ல தான் கொசுக்கள் அதிகமாக, அதுவும் இந்த வகையான ஏடிஎஸ் கொசுக்கள் அதிகமாக உள்ள வரும். இப்போ நம்ம அந்த கொசுக்களை எப்படி தடுக்கலான்றது நம்ம பாதுகாப்பு வச்சுக்கிறது தான் முக்கியம். அதாவது சுத்தமான சூழ்நிலைகளை இருக்கிறது. cleanliness is next to godliness. அது சும்மா சொல்லல, உணர்வுதான் சொல்லியிருக்காங்க. சுத்தம் சோறு போடும். அதனால கொசுக்கள் வராம தடுக்கணும்னா நீங்க தயவு செய்து ஈரப்பதத்தை எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அவ்வளவுக்குள்ள நல்லது. ஈரப்பதம்னா நம்மள சுத்தி இருக்கிற இடங்கள்ல இந்த வாட்டர் பாட்டில மீந்த பழைய தண்ணிகள், அதாவது இந்த மண் சட்டி பானைகள்லாம் நீங்க உடைஞ்சிருந்தா கூட அதுல தேங்குற ஒரு சின்ன அளவு தண்ணி, ஒரு மூடி அளவுக்கு தண்ணி இருந்தா கூட, ஈவன் மேன் ஹோல்ல இருக்கிற சின்ன குவான்டிட்டி தண்ணில கூட கொசுக்கள், அதுவும் முக்கியமான இந்த டெங்குவை பரப்பக்கூடிய கொசுக்கள் பரவுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த மாதிரி இடத்துங்கள்ல ஈவன் நம்ம கை கழுவுற சிங்க், அந்த பாத்திரம், அந்த தண்ணிகள் அப்படியே தேங்கி விற்கிறது, நல்ல தண்ணிகளா இருந்தாலும் பிடிச்சு வச்சுட்டு அப்படியே நீங்க விட்டுட்டு போறது, இந்த மாதிரி எல்லா வகையான தண்ணீர்களும் நீர் தேக்கம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் கொசுக்கள், இந்த வகையான கொசுக்கள் இப்ப நிறைய பரவுது. நிறைய புதர்கள், இந்த மாதிரி செடி நிறைய இருக்கிற இடம், இந்த மாதிரி இல்லாம வெயில் எங்கெல்லாம் நிறைய படலையோ அந்த மாதிரி இடத்துல நிறைய கொசுக்கள் வரும். முக்கியமா இந்த டயருங்கெல்லாம் நம்ம எங்கெல்லாம் தூக்கி போட்டுறாங்களோ அந்த டயருக்கு நடுவுல இருக்கிற இடத்துல எல்லாம் கொசுக்கள் அதிகமா இந்த வகையான கொசுக்கள் இருக்கிறதா கேள்விப்படுறோம். அதாவது நீங்க ஆட்டு உரல்ல கூட தண்ணி மிச்சம் மீதி இருந்தாலும் அந்த தண்ணியில கூட உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி முக்கியமா நீங்க ரெஸ்ட் ரூம், பாத்ரூம் யூஸ் பண்ணும் போது தண்ணியை ஊத்திட்டு அந்த இடத்துல எல்லாமே ட்ரையா ஆகாம இருக்கிறதுனால எப்பவும் தண்ணிங்க நாங்க தேக்கமா இருக்கவே செய்யும். அந்த மாதிரி இடத்துங்கள நிறைய கிருமி நாசினி போடுங்க. இன்னைக்கு ஒரு 50க்கோ 500 ரூபாய்க்கோ நீங்க யோசிச்சீங்கன்னா நாளைக்கு டெங்குல இருந்து காப்பாத்துறது மிகவும் கஷ்டமா இருக்கும். டெங்கு ஃபீவர் வந்தது தெரிஞ்சாலே உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும் தெரியாதுன்னா, எப்படியும் சளி இல்லாத ஒரு ஜுரம் வந்துச்சோ அப்ப அது கண்டிப்பா வேற ஏதாவது வைரல் ஃபீவரா தான் இருக்கும். எப்பவுமே நார்மலான ஒரு ஃபீவர்னா உங்களுக்கு சளி பிடிச்சிட்டு ஒரு 2 நாள் கழிச்சுன்னா சரியாகும். அதுக்கு நீங்க தெரிஞ்ச பாராசிட்டமால் ஏதாவது ஒரு மாத்திரை நீங்க போடுவீங்க. ஆனா டெங்கு காய்ச்சல்ல இமீடியட் எஃபெக்ட், உடல் வலி ஃபீவர் வந்துடும். நீங்க அதிலே கண்டுபிடிச்சலாம். இது முக்கியமா 3 நாள் கழிச்சுதான் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க டாக்டர். நீங்க பாதுகாப்பா நிலவேம்பு பவுடர் கண்டிப்பா இப்ப எல்லா இடத்துலயும் நாட்டு மருந்து கிடைக்கல, எல்லா இடத்துலயும் கிடைக்குது. இந்த நிலவேம்பு கஷாயத்தை ஜுரம் வந்த உடனேயே நீங்க எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. தொடர்ந்து 3 நாள் எடுத்தீங்கன்னா இதுல இருந்து விடுதலை கிடைக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா மலவேம்பு நிலவேம்பு எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு சைடு எஃபெக்டா கொடுக்காது. இதுக்கு பதிலா நீங்க டிலே பண்ணாம இருந்தாலே ரொம்ப நல்ல விஷயம். கொசுக்கள் இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க ஓடோமாஸோ இல்ல வேற மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்மகிட்ட நல்லாவே தெரியும். எதுல இருந்து எப்படி கொசுல இருந்து நம்ம எப்படி பாதுகாக்கணும். நைட்ல குட் நைட் ரெப்பலண்ட் போடுறீங்க, அதுலயே வேப்பெண்ணையும் கற்பூரமும் கலந்து அதே ரெப்பலண்ட் யூஸ் பண்ணா கூட கொசுக்கள் இருந்து நம்ம காப்பாத்திக்கலாம்ன்றது இப்ப எல்லாருமே பரவலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தயவு செய்து செஞ்சு டெங்கு காய்ச்சல இருந்து விடுதலை பெறதுன்றது ரொம்பவே முக்கியம். ஃபீவர் வந்த உடனே தயவு செய்து டாக்டர் கிட்ட போங்க. நீங்களா ஏதாவது மெடிசின் எடுக்க வேண்டாம். சளி இல்லாத ஜுரம் வந்ததுன்னா நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க, அது வேற மாதிரியான ஒரு வைரஸான ஃபீவர் தான். அது டெங்குல இருந்து வர விடுதலை ஆகணும்னா நிலவேம்பு கஷாயம் குடிக்கிறது ரொம்ப நல்லது. வெப்துனியா எல்லாவில மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சி நம்ம பார்க்கலாம். நன்றி.